ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட பார்ட் 4 அட்வான்ஸ்டு அட்மின் ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நாங்கள் லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட பார்ட் 1, பார்ட் 2 அப்புறம் பார்ட் 3 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதனோட லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 1ல் லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். பார்ட் 2ல் லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸை பற்றி தரவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்ட் 3ல் லினக்ஸ் யூசர் அண்ட் குரூப்ஸோட ஃபுல் வீடியோவை ஒரு டெமோவாக கொடுத்துருந்தோம். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு அட்மின் ஸ்கில். ஸோ இன்னைக்கு அஜெண்டாவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்வான்ஸ்டு லினக்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறது வீடியோ 1. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த ஹோல் அட்வான்ஸ்டு லினக்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்டு ஒரு லென்த்தியான வீடியோவாக இருக்குங்கிறதுனால நான் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ 5 வீடியோஸாக உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீடியோ 1 மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ 2, 3, 4, 5 கவர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ 1ல் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் பாலிசிஸ் அண்டு எக்ஸ்பைரியை கவர் பண்ண போகிறோம். அப்புறம் அக்கௌண்ட் லாக்கு அண்டு அன்லாக்கை கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அட்வான்ஸ்டு லினக்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் வீடியோ 1, ஸோ பாஸ்வேர்ட் பாலிசிஸ் அண்டு எக்ஸ்பைரி, அதை இப்போ பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் பாலிசி அண்டு எக்ஸ்பைரி. பாஸ்வேர்ட் பாலிசினா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்வேர்ட் பாலிசினா ஒரு யூசர் எவ்வளோ நாள் வேலிடாக இருக்கணும், எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகணும்னு ஒரு ரூலை செட் பண்ணுறது. ஒரு யூசரோட பாஸ்வேர்டு எவ்வளோ நாள் வேலிடாக இருக்கணும், அதை ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் செட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாஸ்வேர்ட் பாலிசி. ஸோ இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது? இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் ஓல்டு இல்லைன்னா வீக் பாஸ்வேர்டு ரொம்ப நாள் யூஸ் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓல்டு பாஸ்வேர்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரே பாஸ்வேர்டை இப்போ பாஸ்வேர்டு @123 அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டெல்லாம் ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். ஸோ ஓல்டு பாஸ்வேர்டை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம பாஸ்வேர்ட் பாலிசி அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வரோம் இங்கே. ஸோ இது ஓல்டு பாஸ்வேர்டை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க உதவுது. அப்புறம் யூசரை ரெகுலராக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண இது ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றீங்க, அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாமையே யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த பாஸ்வேர்டை ஹேக் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டாவை அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த பாஸ்வேர்ட் பாலிசி என்ன பண்ணும்னா, இந்த பாஸ்வேர்ட் பாலிசி ஒரு செட் ஆஃப் பீரியடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வார்னிங் கொடுக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆக போது, நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்னிங்கை கொடுக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாலேயே நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புது பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் லாகின் பண்ணி உங்களோட ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது மெயினாக யூஸ் ஆகுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட செக்யூரிட்டி ரூலை ஃபாலோ பண்ண. இது எல்லா கம்பெனிலையும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்ட் பாலிசி மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்கெல்லாம் நம்ம பாஸ்வேர்ட் பாலிசியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும்.
ஸோ இங்கே ஸ்லைடில் பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு கமாண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. chh அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரோட பாஸ்வேர்டை பாஸ்வேர்டு ஏஜை வந்து நம்ம வியூ பண்ணலாம். வியூ பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஏஜ் லிமிட், அந்த பாஸ்வேர்டோட ஏஜ் லிமிட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதை பற்றி வியூ பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு ஏஜிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த கமாண்டு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கமாண்டை ஒரு டெமோவாக பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃபர்தராக மூவ் ஆகலாம். இப்போ நான் விஎம்ல லாகின் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோவாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி விஎம்ல லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு கமாண்ட் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற கமாண்ட் தான் நான் யாருன்னு சொல்லும். அது பார்த்தீங்கன்னா நான் சிஸ் அட்மின் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் இருக்கேன் சிஸ் அட்மின்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ் அட்மினோட ஹோம் டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க, chh அப்படின்ற ஒரு கமாண்டு. ஸோ chh கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு யூஸரோட பாஸ்வேர்டு ஏஜை நம்ம வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து chh ஸ்பேஸ் அதுக்கு சில ஆப்ஷன்லாம் கொடுக்கணும். நீங்கள் chh மட்டும் அடித்து என்ட்ரு பண்ணாக்கா அந்த கமாண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும். அந்த ஆப்ஷன்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். chh-l அப்படின்னாக்கா லிஸ்ட் பண்ணுறது. அந்த யூஸரோட பாஸ்வேர்டு ஏஜை நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். எந்த யூஸரோட பாஸ்வேர்டு ஏஜை லிஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது demo_user1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ட்ரு பண்ண போகிறேன். நமக்கு எரர் அடிக்கும் பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு chh பர்மிஷன் டினைடுன்னு வருது. ஸோ நமக்கு வந்து இந்த யூஸரோட பாஸ்வேர்டு ஏஜை வியூ பண்ணுறதுக்கு நமக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதுக்காக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ரூட்டோட ப்ரிவிலேஜை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரூட்டோட ப்ரிவிலேஜை வாங்குறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம், சூடோ கமாண்டுன்னு ஒரு கமாண்டை பற்றி சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோவை கோத்ரூ பண்ணுங்க. நம்ம இப்போ சூடோ கமாண்டை யூஸ் பண்ணி இப்போ ரூட் ப்ரிவிலேஜை வாங்கி demo_user1 பாஸ்வேர்டு ஏஜை வியூ பண்ண போகிறோம். இப்போ நான் கமாண்டை டைப் பண்ணுறேன். சூடோ அதே கமாண்டு தான் chh-l demo_user1. ஓகேங்களா? நான் டைப் பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணோம்னா பாஸ்வேர்டு கேட்குது. சிஸ் அட்மினோட பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூஸரோட பாஸ்வேர்டு ஏஜ் இதுதாங்க. ஸோ அது என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச், எப்போ வந்து இந்த யூஸரு பாஸ்வேர்டை லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா Jan 11, 2026 வந்து அவரோட பாஸ்வேர்டை லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணார். அப்புறம் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரிஸ் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. ஸோ இது வந்து நெவர்ன்னு இருக்குது. அப்புறம் பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்குது, அதுவும் நெவர்ன்னு இருக்குது. ஸோ இங்கே அக்கௌண்ட் எக்ஸ்பைரிஸ் எவ்வளோ நாள் இருக்குது, அதுவும் நெவர்ன்னு தான் இருக்குது. இங்கே மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் பாஸ்வேர்டு சேஞ்ச், அவர் வந்து எவ்வளோ நாளைக்குள்ள மினிமமாக எவ்வளோ நாளைக்குள்ள அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து 0ன்னு இருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் பாஸ்வேர்டு சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணாமல் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளைக்கு காட்டுது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் வார்னிங் பிஃபோர் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னால் எத்தனை நாளைக்கு முன்னால், பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் உங்களுக்கு வார்னிங் வேணும் அப்படின்னு கேட்குது. இது வந்து 7 அப்படின்னு இருக்கு, 7 டேஸ்க்கு முன்னால் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த chh கமாண்டு எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்க. அந்த யூஸரோட பாஸ்வேர்டு ஏஜை வந்து எப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம்.
அடுத்தது வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இதே கமாண்ட் CHEAG யூஸ் பண்ணி இந்த யூசரோட பாஸ்வேர்டு ஏஜை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே அந்த யூசரோட பாஸ்வேர்டு ஏஜை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே யூசரையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் சில ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம அவரோட அந்த ஏஜை வந்து லிஸ்ட் பண்ணோம். இப்போ அதே இது சில ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸு, அப்புறம் மினிமம் நம்பர் ஆஃப் டேஸு, அப்புறம் பாஸ்வேர்டு வார்னிங் அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா அதே கமாண்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு CHEAG, அதுக்கு முன்னாடி நான் சூடோ போடணும். சூடோ CHEAG ஸ்பேஸ், இப்போ வந்து கேபிட்டல் எம் போடலாம். ஸோ கேபிட்டல் எம் எதுக்குனாக்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ நான் வந்து இது சொல்கிறேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பெட்வீன் பாஸ்வேர்ட் சேஞ்ச். அந்த யூஸரை வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த நாளைக்குள்ளே அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து நான் ஒரு 90 டேஸ் கொடுத்துக்கிறேங்க. 90 டேஸ் வரைக்கும் அவரை இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து ஸ்மால் எம்மும் கொடுத்துடலாம். ஸ்மால் எம்னா மினிமம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டாக்க அடுத்து வந்து அவர் எத்தனை நாளைக்குள்ளே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 டேஸ் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த 5 டேஸ்க்கு வந்து வித்தின் 5 டேஸில் அவரால் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த இந்த சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு தான் அவர் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? ஸோ வார்னிங் கொடுக்கணும். வார்னிங் எவ்வளோ நாளில் இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா 90 டேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? நமக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வார்னிங்க்கு வந்து -W கொடுத்துடலாம், கேபிட்டல் W. ஸோ வார்னிங் வந்து எனக்கு 7 நாளைக்கு முன்னால் எனக்கு வார்னிங் கொடு அப்படின்னு சொல்கிறேன். சாரி, இங்கே ஆல்ரெடி 7 நாள் தான் இருக்குது. அதனால நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லையா? அதை வந்து நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் எனக்கு வார்னிங் கொடு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம யாருக்கு இதெல்லாம் செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, demo_user 1க்கு தான் செட் பண்ணுறோம். அதனால அந்த யூசர் நேமை மென்ஷன் பண்ணியே ஆகணும், demo_user 1. ஸோ இன்னொருக்கா இந்த கிளியராக அந்த கமாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூடோ அப்படிங்கிறது வந்து ரூட்டோட ப்ரிவிலேஜை வாங்குறது, நம்ம வாங்கிட்டோம். அப்புறம் CHEAG அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஏஜ், அந்த யூசரோட பாஸ்வேர்டு ஏஜ் சேஞ்ச் பண்ணுறது. இங்கே கேபிட்டல் எம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸு, 90 டேஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் ஸ்மால் எம் அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் டேஸு, 5 நாள் கொடுத்துட்டோம். அப்புறம் கேபிட்டல் W அப்படின்னாக்க வார்னிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ வார்னிங் நாளும் கொடுத்தாச்சு. அப்புறம் எந்த யூசருன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. என்டர் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே. ஸோ நமக்கு எரர் எதுவும் வரல. நம்ம வந்து குட்டு. ஸோ நம்ம மறுபடியும் இதே கமாண்டை யூஸ் பண்ணி வியூ பண்ணணும். இப்போ நம்ம இந்த கமாண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியாச்சு. பட் இதை வியூ பண்ணணும். வியூ பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? அதே கமாண்டு -L ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அதே கமாண்டில் -L ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்ண போகிறேன். சூடோ ப்ரிவிலேஜ் வாங்கியாச்சு. CHEAG-L demo_user நேம் கொடுத்தாச்சு. என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உள்ள அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா? மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பெட்வீன் பாஸ்வேர்டு சேஞ்ச். அதாவது வந்து அவர் வந்து இப்போ ஒரு தடவை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டுனாக்க 5 நாளைக்கு அவர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னால் அவர் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பெட்வீன் பாஸ்வேர்டு சேஞ்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த அவரோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவரோட பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னையிலேருந்து
90 டேஸ்க்குங்க. ஐ மீன் ஸோ ஜான் 11 இருந்து 90 டேஸ்க்கு அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 11 வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏப்ரல் 11ல வந்து அவரோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முன்னால அவருக்கு வந்து வார்னிங்கும் வந்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் வார்னிங் பிஃபோர் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாலேயும் அவருக்கு அதாவது 80th டேல 80வது நாள்ல அவருக்கு வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிரும். உங்களோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆக போது. நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதுதாங்க ஃபோர்ஸ் பண்றது. உங்கள ஃபோர்ஸ் பண்ணி உங்கள பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண வைக்கும் இந்த பாலிசி. ஓகேங்களா? ஸோ நம்ம இது பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஸோ நம்ம வீடியோ 1ல பாஸ்வேர்ட் பாலிசி அண்ட் எக்ஸ்பைரியில் நம்ம chh அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு யூசரோட பாஸ்வேர்டு ஏஜை எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதே யூசரோட பாஸ்வேர்டு ஏஜிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் வீடியோ 1ல 2வது டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, அக்கௌண்ட் லாகிங் அண்ட் அன்லாகிங். அக்கௌண்ட் லாகிங் அண்ட் அன்லாக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணாம டெம்பரவரியா பிளாக் பண்ண யூஸ் பண்றதுக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணாம டெம்பரவரியா பிளாக் பண்ணி யூஸ் பண்றது தான் அக்கௌண்ட் லாக் அண்ட் அன்லாக் அப்படின்னு சொல்றது. ஸோ அவர் யூசரை வந்து டெலீட் பண்ணக்கூடாது, ஆனால் அந்த யூசர் இருக்கணும். அது அவரை வந்து லாகின் பண்ணாம வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து லாக் பண்ணிக்கலாம். அவரை லாக் பண்ணி வச்சிட்டோம்னா அவரால் லாகினே பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து இந்த அக்கௌண்ட் லாக் அண்ட் அன்லாக் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து சில கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கமாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் wd -l/-u அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று யூசர் மோடு -L/-U அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் லாகிங் அண்ட் அன்லாகிங்கோட ஒரு டெமோவை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால விஎம்குள்ள போகணும். நம்ம விஎம் ஸ்க்ரீன் தெரியுது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கிளியருங்கிற ஒரு கமாண்ட் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நான் கிளியர் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்? ஸோ நான் சிஸ் அட்மின்குள்ளே தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஒரு யூசரை வந்து அந்த யூசரோட பாஸ்வேர்டை லாக் பண்ண போகிறோம். எப்படி லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்டு என்னது? பாஸ் wdன்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாஸ் wd -l/-u எதர் நீங்கள் எல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எல் யூஸ் பண்ணால் ஒரு ஆக்ஷன் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி யூ யூஸ் பண்ணால் -u யூஸ் பண்ணால் வேறு ஆக்ஷன் வந்து அப்ளை ஆகும். அது என்னென்ன ஆக்ஷன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ மொதல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்வேர்ட் -l பார்க்க போகிறோம். பாஸ் wd -l பார்க்க போகிறோம். அதுக்கு மறுபடியும் விஎம்க்கு போகிறேன். விஎம் போயிட்டு சேம் யூசர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். demo_user ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு PASSWD ஸ்பேஸ் -l ஸ்பேஸ் demo_user1. ஸோ இப்போ நான் கொடுத்தோம்னா பர்மிஷன் டினைட் தான் வரும். ஏன்னா நம்ம ரூட் ப்ரிவிலேஜ் வாங்கலை. இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே, ஒன்லி ரூட் கேன் டூ தேட் அப்படின்னு வருது. ரூட்டு மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால ரூட் ப்ரிவிலேஜ் வாங்கணும். sudo ஸ்பேஸ் boss wd
ஸ்மால் எல் டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த கமாண்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சூடோங்கிறது வந்து ப்ரிவிலேஜ் வாங்கியாச்சு. பாஸ் டபிள்யூடி வந்து அந்த பாஸ்வேர்டை லாக் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டை எந்த யூஸரோட பாஸ்வேர்டை லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்று அப்படிங்கிற யூஸரோட பாஸ்வேர்டை லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமாண்டை நான் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னால் நான் கேன்சல் பண்ணுறேன். இதை கண்ட்ரோல்-C கொடுத்துட்டேன். கேன்சல் பண்ணியாச்சு. நான் இந்த யூஸருக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த யூஸரால் லாகின் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எஸ்யூங்கிற ஒரு கமாண்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். su-demo அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுன்னு கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்னோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். சிஸ் அட்மினோட பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. ஸோ டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்னோட பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுக்குள்ளே வந்துட்டேன். பிடபிள்யூடி அவரோட ஹோம் டைரக்டரிக்குள்ளே இருக்கேன் நான். இப்போ அதே மாதிரி ஹூ ஆம் ஐ அடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுக்குள்ளே தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த யூஸரால் லாகின் பண்ண முடியுது, ஸ்விட்ச் பண்ண முடியுது. நான் இது அவரோட பாஸ்வேர்டை நான் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த யூஸருக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியுதா முடியலையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். இந்த யூஸர்கிட்டருந்து வெளியே வந்துடுறோம். எக்ஸிட் பண்ணியாச்சு. நான் மறுபடியும் சிஸ் அட்மின்குள்ளேயே வந்துட்டேன். ஹூ ஆம் ஐ சிஸ் அட்மின்குள்ளே இருக்கேன். இப்போது அந்த கமாண்டை ரன் பண்ணலாம். நம்ம sudo passwd -l small l demo underscore user ஒன்றுன்னு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுக்குறேன். சிஸ் அட்மினோட பாஸ்வேர்டு கேட்குது, அதையும் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாகிங் பாஸ்வேர்ட் ஃபார் யூசர் டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்று. ஓகேங்களா? ஸோ பாஸ் டபிள்யூடி சக்ஸஸ்ன்னு வருது. நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த யூஸரோட பாஸ்வேர்டு இந்த யூஸரோட பாஸ்வேர்டு லாக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அதுக்கும் பாஸ் டபிள்யூடி தான் யூஸ் பண்ண போகிறோம். PASSWD ஸ்பேஸ் -s ஸ்பேஸ் டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்னு கொடுத்துட்றேன். என்ட்ரு பண்ணுறேன். ஒன்லி ரூட் கேன் டூ தட். ஸோ நம்ம ரூட் ப்ரிவிலேஜ் வாங்காமல் பண்ணிட்டோம். அதனால் சூடாக கொடுத்துடலாம். என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்று அப்படின்னு பார்த்து அது வந்து லாக் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு லாக்டுன்னு உங்களுக்கு கிளியராக சொல்லுது. ஓகே. ஸோ அதனால நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கமாண்டை ரன் பண்ணோன்னையும் நம்ம இந்த கமாண்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த யூஸரோட பாஸ்வேர்டு வந்து கிளியராக சொல்லுது லாக் ஆயிருக்குன்ட்டு. நம்ம இப்போ அதை லாகின் பண்ணி பார்க்க போகிறோம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். su-demo அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்று. அந்த யூசர் ஒன்றுக்கு வந்து நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸ்விட்ச் பண்ணால் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு தான் நம்ம லாக் பண்ணிட்டோம் இல்லையா, இருந்தாலும் பாஸ்வேர்டு கொடுப்போம். பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எஸ்யூ அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர்னு வருது. ஏன் அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர் ஆகுது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்டை லாக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பண்ணுவோம். நம்ம சூடோ கொடுத்து நம்ம பண்ணி பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ ரூட் ப்ரிவிலேஜை வாங்கி அந்த யூஸருக்கு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். PWD. ஸோ ரூட் ப்ரிவிலேஜ் வாங்கி அந்த யூஸருக்கு ஸ்விட்ச் பண்ணால் ஸ்விட்ச் ஆகுது. ஓகேங்களா?
ஆனால் அந்த பாஸ்வேர்டு லாக் ஆகிருக்கு. ஏன்னா பாஸ்வேர்டு தான் லாக் பண்ணியிருக்கோம், நம்ம யூஸரை வந்து லாக் பண்ணலை. அதனால ரூட் ப்ரிவிலேஜோட அந்த யூஸருக்கு நம்மளால் சுவிட்ச் பண்ண முடியுது. ஸோ டைரெக்டாக ஒன்லி சூடோ யூஸ் பண்ணாமல் அந்த ரூட்டுக்கு சுவிட்ச் பண்ணால் அது வந்து லாக்டுன்னு சொல்லுது, உங்களுக்கு வந்து அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த யூஸர்லேருந்து வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்தாச்சு. இப்போது மறுபடியும் இன்னொரு ஃபைலை உங்களுக்கு கிளியராக ஷோ பண்ண போகிறேன். அது என்னன்னாக்கா /etc ஷேடோ ஃபைல். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஃபைலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபைலை வியூ பண்ணி இந்த யூஸருக்கு வந்து என்ன என்ட்ரி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் இந்த யூஸருக்கு என்ன என்ட்ரி இருக்குன்னு பார்த்துடலாம் அந்த ஃபைலில். அதுக்கு கேட். ஸோ அந்த ஃபைலை வியூ பண்ணுறதுக்கு நம்ம சூடோ ப்ரிவிலேஜை வாங்கிடுவோம். சூடோ /etc ஷேடோன்னு கொடுத்துட்டேன். என்டர் பண்ணுவோம். ஸோ 1 செகண்ட். ஐ திங்க் 1 செகண்ட். தப்பு, என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா? ஸோ நம்ம கேட் கமாண்டை யூஸ் பண்ணவே இல்லை. கேட் கமாண்டை யூஸ் பண்ணி இப்போது ஷேடோ கொடுத்தாச்சு. என்டர் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்க, இப்போது demo_user1 அப்படின்ட்டு இருக்குங்க இல்லையா? அந்த யூஸருக்கு அப்புறம் பாஸ்வேர்டு வரும், என்கிரிப்டட் பாஸ்வேர்டு. என்கிரிப்டட் பாஸ்வேர்டுக்கு முன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருக்குது. இது வந்து கிளியர்லி சொல்லுது இந்த யூஸரோட பாஸ்வேர்டு வந்து லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த யூஸரால் லாகின் பண்ண முடியாது, பாஸ்வேர்டு லாக் ஆகிருக்கு அப்படின்னு இந்த சிம்பிள் வந்து குறிக்குது. இந்த டபுள் எக்ஸ்க்ளமேஷன் பிஃபோர் த பாஸ்வேர்டு, அதாவது என்கிரிப்டட் பாஸ்வேர்டுக்கு முன்னால் இந்த டபுள் எக்ஸ்க்ளமேஷன் இருந்துச்சுனாக்கா இந்த யூஸர் வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் இந்த யூஸரை அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த யூஸரை அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லைடுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா -small uன்னு இருக்குது. ஸ்மால் யூ தான் அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ passwd -small u யூஸ் பண்ணி நம்ம அந்த யூஸரை அன்லாக் பண்ண போகிறோம், யூஸரோட பாஸ்வேர்டை அன்லாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க மறுபடியும் விஎம்குள்ளே போகலாம். விஎம்குள்ளே வந்தாச்சு. நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு யூஸர் வந்து யூஸரோட பாஸ்வேர்டு வந்து லாக் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ passwd சூடோ யூஸ் பண்ணிக்கிறேன். சூடோ passwd S demo_user1. ஸோ அது வந்து பாஸ்வேர்டு லாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அன்லாக் பண்ண போகிறோம். சூடோ passwd அன்லாக் பண்ணுறதுக்கு யூ ஃபார் அன்லாக். ஓகே, demo_user1 அப்படின்னு கொடுத்துட்றேன். என்டர் பண்ணுறேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம என்ன சொல்லுது அவுட்புட்டு? அன்லாக்கிங் பாஸ்வேர்டு ஃபார் யூசர் demo_user1. ஸோ passwd சக்ஸஸ்ன்னு வருது. நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன். su-demo_user1 கொடுத்துட்றேன். என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது. பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர்னு வந்துச்சு. இப்போது அன்லாக் எடுத்து விட்டோம்னையும் அன்லாக் பண்ணோன்னையும் நமக்கு இப்போ அந்த யூஸருக்குள்ளே டைரெக்டாக லாகின் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் இப்போ எங்கே இருக்குன்னு காமிக்க போகிறேன். pwd. இப்போ நான் demo_user1 ஹோம் டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். நான் who am I அடித்து காட்டிடுறேன் உங்களுக்கு. who am I? நான் வந்து demo_user1. ஓகே, ஸோ இதுதான் ஒரு யூஸரோட பாஸ்வேர்டை லாக் பண்ணுறது எப்படி அண்டு அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதோட கமாண்டு. ஸோ passwd -l லாக் பண்ணுறது, passwd -u அப்படின்னா அன்லாக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம்.
ஸோ ஸ்லைடில் போனோம்னா யூசர் மோடு அப்படின்ற யூசர் எம்ஓடி கேபிட்டல் எல் ஐஃபன் கேபிட்டல் எல் ஸ்லாஷ் ஐஃபன் கேபிட்டல் யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மோடுங்கிற கமாண்டும் ஒரு அக்கௌண்ட்டை லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போயிடுவோம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தோம்னா டெமோக்குள்ளே இருக்கேன். டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுக்குள்ளே இருக்கேன். எக்ஸிட் பண்ணிடுறேன். நான் வெளியில் வரணும். வெளியில் வந்துட்டேன். இப்போ சிஸ் அட்மின்குள்ளே இருக்கேன். ஓகே வந்தாச்சு. இப்போது சிஹெச் சாரி நாட் சிஹெச் யூசர் மோடை யூஸ் பண்ணி நாம் இப்போ ஒரு யூசரை லாக் பண்ண போகிறோம். யூசர் மோடு ஐஃபன் கேபிட்டல் எல் கொடுத்துருந்தாங்க. ஸோ யூசர் நேம் கொடுக்கணும். நம்ம அதே டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்னே கொடுத்துட்றேன். நம்ம அதுக்கு முன்னால் ப்ரிவிலேஜ் வாங்கணும். வாங்கியாச்சு. என்ட்ரு பண்ணுறேன். ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த இதை பார்க்குறதுக்கு இதை வியூ பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இந்த யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எகெயின் அந்த /etc பாஸ்டபிலிட்டி /etc ஷேடோ ஃபைலை நம்ம விசிட் பண்ணுவோம். ஸோ கேட் அதுக்கு முன்னால் ப்ரிவிலேஜ் வாங்கிக்கிறேன். கேட் /etc /shadowன்னு கொடுத்துட்டேன். என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுக்கு அடுத்து நமக்கு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வந்திருக்கு. என்கிரிப்டட் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து என்கிரிப்டட் பாஸ்வேர்டு. என்கிரிப்டட் பாஸ்வேர்டுக்கு முன்னால் ஒரே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வந்திருக்கு. அப்படின்னா இந்த யூசர் லாக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வந்தால் அது வந்து பாஸ்வேர்டை லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வந்தால் அது யூசர் லாக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி இருந்தாலும் ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு டெமோவை பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டு லாக் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். su-demo அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுன்னு கொடுக்குறேன். என்ட்ரு பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது. என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சேம் இங்கே வந்து ASU அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர் தான் வருது நமக்கு. இந்த அக்கௌண்ட் லாக் ஆயிருக்கு, அதனால அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அன்லாக் பண்ணணும். இதே இது நான் சூடோ யூஸ் பண்ணி அந்த கமாண்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். சூடோவால் ஸ்விட்ச் பண்ண முடியுதான்ட்டு. டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்னு. ஓகே முடியுது. ஏன்னா ரூட் ப்ரிவிலேஜ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னன்னாலும் பண்ண முடியும். ஸோ ஒரு ரூட் ப்ரிவிலேஜோட அந்த யூசருக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுது. அதே இது டைரெக்டாக அந்த யூசர் வந்து ஸ்விட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டு லாக்கில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ நான் டெமோக்குள்ளே இருக்கேன். ஹூஆமை டெமோக்குள்ளே இருக்கேன். டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்றுக்குள்ளே இருக்கேன். நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன். இப்போது ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடலாமா? இங்கே பார்த்துக்குங்க. இங்கே ஐஃபன் சிம்பிள் இருக்குது. இப்போ நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐஃபன் சிம்பிள் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ரொம்ப கீழாக போயிட்டோம். ஓகே ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போது அன்லாக் பண்ணுறதுக்கு அதே யூசர் மோடு ஸ்பேஸு கேபிட்டல் யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? கேபிட்டல் யூ ஸ்பேஸு யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் யார்? டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் ஒன்று. ஓகே நம்ம அதுக்கு முன்னால் என்ன வாங்கணும்?
ப்ரிவிலேஜ் வாங்கணும். கொடுத்தாச்சு, சக்ஸஸ் ஆயிருச்சு. இப்போ sudo ஸ்பேஸ் cat ஸ்பேஸ் /etc ஷேடோ ஃபைலை வியூ பண்ண போகிறேன். ஷேடோ கொடுத்துட்டேன், என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கிளியராக தெரியுது நமக்கு. ஸோ இங்கே வந்து எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போயிடுச்சு. அந்த யூசர் வந்து அன்லாக் ஆகிட்டாரு. ஸோ இப்போ அந்த யூசருக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். su-demo_user1 அப்படின்னு கொடுத்துட்டேன், என்டர் பண்ணுறேன். யூசரோட பாஸ்வேர்டு கேட்குது, அதையும் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. பாருங்க, ஈஸியாக ஸ்விட்ச் ஆயிடுச்சு. who am I, நான் வந்து demo_user1 அப்படின்னு சொல்லுது. ஸோ இவ்வளோதாங்க, ஒரு யூசரை எப்படி லாக் பண்ணுறது, எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கிள் ஐஃபன் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அக்கௌண்ட் மேனுவலாக லாக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து யூசர் மோட் கமாண்டை யூஸ் பண்ணி கேபிட்டல் எல் யூசர் நேம் அப்படி கொடுக்குறது வந்து மேனுவலாக லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே இது டபுள் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருந்துச்சு, அதாவது /etc ஷேடோ ஃபைலில் பாஸ்வேர்டு என்கிரிப்டட் பாஸ்வேர்டுக்கு முன்னால் டபுள் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த யூசரோட பாஸ்வேர்டு வந்து எய்தர் நாட் செட், அதாவது பாஸ்வேர்டே செட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த பாஸ்வேர்டு லாக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஸோ இந்த இப்போ ரெண்டுமே வந்து பாஸ்டபிலிட்டி -L யூசர் மோடும் கேபிட்டல் எல்லும் இந்த ரெண்டுமே வந்து ஒன்று தான். அக்கௌண்ட்டை தான் லாக் பண்ணுது. ஏன் மெயினாக என்ன டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போது. ஸோ மெயினாக என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ்டபிலிட்டி -L அப்படின்னாக்கா அது பாஸ்வேர்டை அதனோட யூசருக்கு செட் பண்ணிக்கிற பாஸ்வேர்டில் வந்து அது அப்ளை ஆகும். அதே இது யூசர் மோடு -L அது வந்து யூசரோட ப்ரொஃபைலில் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி வந்து ஃபங்க்ஷன் ரெண்டுக்குமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து ஒரு யூசரை லாகின் பண்ண விடாது. லாக் பண்ணிட்டோம்னாக்கா அந்த யூசரை லாகின் பண்ண விடாது. இதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ 2ல் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ 2 disable/expire யூசர் அக்கௌண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டிஃபால்ட் யூசர் செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு யூசர் அக்கௌண்ட்டை டிசேபிள் இல்லாட்டி எக்ஸ்பயர் இருந்துச்சுன்னா அதை எப்படி பார்க்குறது, அது அப்படின்னா என்ன, டிசேபிள்னா என்ன, எக்ஸ்பயர்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டிஃபால்ட் யூசரோட செட்டிங்ஸ், என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது டிஃபால்ட்டாக ஒரு யூசருக்கு, அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் ஒரு ஃபுல் டெமோவும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ 1 லினக்ஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட வீடியோ 1 பார்ட் 1 நீங்கள் பாருங்கள். அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். அப்புறம் பார்ட் 1, 2 ஃபுல் டெமோவை பார்ட் 3 கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த எல்லா வீடியோ இந்த 3 பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ 2க்கு வந்து மூவ் பண்ணுவோம் இன்னொரு நாள். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மறக்காமல் டெக்டோஸ் ஐடி தமிழை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.